மதுரையில் நேற்று ஐடிஐக்கு செல்வதாக கூறிச் சென்ற 17 வயது மாணவன் மாயமானதாக கூறப்படும் நிலையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மதுரையில் ஐடிஐ மாணவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து அவரது உடல் எரித்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை சுதந்திரா நகர் 2வது தெரு பகுதியை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் மகன் பிரசன்னா. இவர் புதூர் பகுதியில் உள்ள ஐடிஐல 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று ஐடிஐ செல்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றவர் மாலையில் அவர் வீடு திரும்பவில்லை. உடனடியாக அவர் காணவில்லை என புதூர் அதாவது சிலைமான் காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவரது உடலானது அருகே இருக்கக்கூடிய இளமனூர் பகுதியில் உள்ள கண்மாயில பாதி எரிந்த நிலையில உடலானது மீட்கப்பட்டது. அதாவது அந்த மாணவர்களுடைய உடல் முழுவதுமாக எரிந்த நிலையில் அவரது சட்டையில் சிறிய பகுதிகள் எரியாமலும் அதுபோல விரல்களும் எரியாமல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் அணிந்திருந்த செருப்பு உள்ளிட்டவைகளை வைத்து இது மாணவர் பிரசன்னா என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைத்துள்ளனர். அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டாரா இல்ல வேறு எதுவும் காரணத்தால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டாரா என்பது போன்று போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மாணவன் எரிந்து கிடந்த உடல் அருகே இரத்த கரை படிந்த கல் இருந்தது. அதையும் போலீசார் எடுத்து சென்று தடயவியல் நிபுணர்களும் அதை எடுத்து சென்று தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதூர் பகுதியில் ஐடிஐ படித்து வரக்கூடிய மாணவர் இளமனூர் கண்மாய்க்கரையில் இறந்து கிடந்தது, அதாவது உடல் எரிந்த நிலையில் கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.